ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1.5 டேஸ் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுது, ஸோ அதுக்கான உண்மையாக நடந்த இன்சிடெண்ட் என்னோடய லைஃப்பில், ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பிளான் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், கண்டிப்பாக காலேஜ் ஃபஸ்ட்டு நான் தான் வரணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இதேமாரி சிஏக்கு எப்படி படிக்கிறோமோ அதேமாரி தான் ஒரு பிகாம் தானே அப்படின்னு படிக்காமல் பிகாமுக்கும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படித்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அதே மாதிரி என்ன ஆணுச்சு அப்படின்னா, நாங்கள் படிக்கிறப்பே சொல்லிகிட்ருப்போம், கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் நம்ம ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு வாட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு வாட்டி கூட நாங்கள் அந்த பிளேஸ்லேருந்து கீழே இறங்கி வந்ததே கிடையாது. ஸோ அதேமாதிரி கடைசியாக என்ன நடந்துச்சு அடுத்த ஃபைனல் இயரில் அப்படின்னா, நாங்கள் இதெல்லாம் திரும்ப சொல்லி எங்களுக்கு அது பதிஞ்சு நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஃபைனலாக நான் ஃபஸ்ட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு தேர்ட் வந்தான். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராகவும் நான் அச்சீவ் பண்ணேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வருவீங்க, நான் சிஏ பாஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க, டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மேஜிக்கோட நம்ம சேர்ந்து இப்போ நம்ம 1.5 டே ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ராகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு May 2 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஓன் கவுண்ட் எடுத்துக்கோங்க, எப்படி வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணணுமோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுங்க. May 2ல், அதாவது எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டே முதல் நாள், அப்போது ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. பிரேக்ஃபாஸ்ட்குள்ளே மாடியூல் 1 முடிங்க, லஞ்ச்குள்ளே எல்லா நான் ஏஎஸ் டாபிக்ஸும் முடிஞ்சிடுங்க. ஸோ தூங்குறதுக்குள்ளே எல்லா ஏஎஸும் முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கார்ப்பரேட் அண்ட் அதர்லாம். ஸோ May 3 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ எக்ஸாம் டே முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ ஒரு ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் முடிச்சுட்டு அதர்லாம் எல்எல்பி அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. நைட்டு தூங்குறதுக்குள்ளே அந்த எக்ஸாம் டே அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் May 4 வந்து ஃபுல் டே கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பாருங்கள். அண்ட் தென் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் கேல்குலேஷன் டாபிக் சிஎஸ்ஆர் அண்ட் தென் அந்த குவோரம் கேல்குலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே முடிச்சிருங்க. அண்ட் தென் ஃபைனலாக எக்ஸாம் டே அன்றைக்கி ஜஸ்ட் கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டே முடிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு அப்புறம் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் மாடியூல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு May 6 நெக்ஸ்ட் டே அந்த 1 டே கேப்பில் டில் ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக இன்கம் டேக்ஸ் பாருங்கள். ஈவினிங்க்கு அப்புறம் ஜிஎஸ்டி மாடியூல் 2 வந்து கவர் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் தென் May 7 எக்ஸாம் டே அன்றைக்கி ஃபார்மேட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இட்ஸ் அண்ட் ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸேஷன் போதும். நெக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ May 7 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு அப்புறம் மெட்டீரியல், லேபர் காஸ்ட் ஷீட், ஜாப், யூனிட் காஸ்ட், பேட்ச் காஸ்ட் இது எல்லாமே முடிச்சிருங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த 1 டே கேப்பில் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு May 9 எக்ஸாம் டே அன்றைக்கி ஃபார்முலாஸ் அண்ட் தென் கான்செப்ட் எல்லாமே வந்து முடிச்சிருங்க, ஓகேவா? ஓகே, இது இட்ஸ் அண்ட் ஃபார் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ். நெக்ஸ்ட் ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸில் வந்து எக்ஸாம் டே அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாகி வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், 6th அண்ட் 11th எத்திக்ஸ் லெசன் இதனால வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. May 10 ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் வந்து முடிச்சிருங்க அந்த 1 டே கேப்பில். May 11 எக்ஸாம் டே அன்றைக்கி ஜஸ்ட் ரிலாக்ஸ் வித் கீவேர்ட்ஸ் அண்ட் எஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். நெக்ஸ்ட் எஃப்எம் இதுதான் வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு லக்கே. என்னன்னா 2 days வந்து கேப் இடையில வந்து வருது. ஸோ May 11 வந்து ஆஃப்டர் ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து லிவரேஜ் அண்ட் டிவிடெண்ட் டிசிஷன் முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ May 12 அப்போது லஞ்ச்குள்ளே என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் முடிக்க பாருங்கள். அண்ட் தென் ஆஃப்டர் லஞ்ச் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து May 13 ஃபுல் டே இருக்குது. ஸோ அதில் எஸ்எம் ஃபுல் சாப்டர்ஸும் கவர் பண்ண பாருங்கள். ஸோ அண்ட் தென் லாஸ்ட் டே எக்ஸாம் டே அன்றைக்கி ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணி போக எஃப்எம் ஃபார்முலாஸ் அண்ட் எஸ்எம் கீவேர்ட்ஸ் வச்சு ரிலாக்ஸாக எக்ஸாம் ஹால்குள்ளே போகணும், ஓகேவா? ஸோ எல்லா ரேங்க் ஹோல்டரும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். அவங்களால முடிகிறப்ப நம்மளால ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும், ஓகேவா? ஸோ உங்களை நம்புங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்புங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸை நம்புங்க, காடை நம்புங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களை சீக்கிரமாக சிஏ ஃபைனலிஸ்ட்டாக பார்க்குறேன். Until then, this is Shweta signing off. Thank you.